வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து நான் பாஸ்தா வந்து இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துருக்கேன். இது 2 கிண்ணத்துக்கு எடுத்துருக்கேன். நான் இதில் போட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இது கொதித்து இது பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா வந்து குழஞ்சி போயிடும். பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். இது ஒரு பக்கம் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து வதக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் வதங்கிக்கலாம். அது போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதுலேயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா குழைய வதங்கும். இப்போ இது நல்லா கிளறியாச்சு. இப்போ நான் எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன். இதில் இருக்க பாருங்க, பாஸ்தா மசாலா இதுதான் நான் வந்து சேர்ப்பேன். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். இது வந்து நான் 2 பவுட்ரு எடுத்துருக்கேன். 2 பவுட்ரு சேர்த்துப்பேன். இது காரமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இல்லை 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்தாவே போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு பேக்கெட் 5 ரூபா தான் இது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாஸ்தா வந்து வடிகட்டிட்டு இதோட சேர்த்து கலரணும். அவ்வளோதான். கலரிட்டோன்னா பாஸ்தா ரெடி. பாஸ்தா வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வரணும். கையில் எடுத்தோன்னே இப்படி நசுக்குனா உடையணும். லைட்டாக உடையிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். அதில் போட்டு கிளறப்ப கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து கலருவோம். பாஸ்தாவை வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கடாயில் சேர்த்துக்குவோம். நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸ்லோவாக வச்சு கலரணும்.
அவ்வளோதான், நல்லா கலரியாச்சு. அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவிக்கலாம். தூவி கலரிட்டோன்னா முடிஞ்சிச்சு. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் வீடியோலாம். தேங்க்யூ.